ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ பெயரிடம் அவமானப்பட்டு விட்டாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, உன்னை தெரிந்தவர்களும் சரி, எல்லாருமே உன்னை எதுவுமே தெரியாதவள் போல்தான் பார்க்கிறார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் திறமையை யாரும் பார்ப்பதே கிடையாது. கேட்டால் உனக்கு என்ன தெரியும், நீ என்ன செய்தாய் என்ற பல கேள்விகளை கேட்கிறார்கள். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்து இருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதனால் அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ளாமல், அவர்கள் சும்மாதானே இருக்கிறார்கள், அதனால் பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு யார் எது பேசினாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய செயலை மட்டும் செய்து கொண்டே இரு. உன் மனதை கஷ்டப்படுத்துவது போல் யாராவது பேசினார்கள் என்றால் அவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்காதே. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாமல் மற்றவர்களுடைய உழைப்பிலேயும் மற்றவர்களை குற்றம் சொல்லி மற்றவர்களுடைய காசிலும் உட்கார்ந்து தின்பவர்கள் தான் எப்பொழுதுமே மற்றவர்களை இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களை விமர்சனம் செய்து கொண்டு இருப்பார்கள். உழைப்பவன் என்றுமே மற்றவர்களை விமர்சனம் செய்யவே மாட்டான். அது போலதான் தங்கமே, நீ யாரையாவது விமர்சனம் செய்கிறாயா? கிடையாது. ஏனென்றால் உனக்கு உன்னுடைய வேலையை பார்த்து அதை நல்ல முறையில் நடத்தி கொண்டு வரவே உனக்கு எல்லா நேரமும் சரியாக இருக்கிறது. அதனால் மற்றவர்களை பற்றி யோசிக்க உனக்கு நேரமே இல்லை. ஆனால் யார் ஒருவன் மற்றவனை பற்றி பேசுகிறானோ, மற்றவன் செய்யும் செயல்களை குறை கூறுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதுவுமே செய்யவில்லை, அவன் வெறும் தெண்டமாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். 1000 செயல்கள் ஒருத்தவன் செய்கிறான், அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறான், அவன் ஏதாவது சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுமாரி சொல்பவர்கள் எப்பொழுதுமே எது சொன்னாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களிடமிருந்து ஒதுங்குவதே நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் முதல் நல்ல காரியமாக இருக்கும். அதனால் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் தயவு செய்து உன் வாழ்க்கையில் மட்டும் நீ குறிக்கோளாக இரு. எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். கவலைப்படாமல் இரு தங்கமே.